ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளுமையாக வந்து கம்பக்கூழு செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? அது தேவையான பொருள் சொல்கிறேன். இப்போ கம்பு வந்து நான் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறப்பாக அரைச்சிக்கங்க. நார்மலாக நம்ம கம்பக்கூழு ராகி கூழ் செய்யும்போது நொய் போடுவாங்க, இல்லைனா அரிசி போடுவாங்க இல்லையா? நான் வந்து கம்பு வந்து தான் போடுவேன். இப்போ வந்து ஒன்றுக்கு வந்து 5 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த கம்பில் அரைச்சோம் இல்லையா, அதை நீங்கள் அடுப்பில் வந்து ஊற்றிட்டு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் நீங்கள் வைங்க. நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம தயிர் நம்ம ஊற்றி போகிறோம். இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாங்காய்லாம் போடுவாங்க. எனக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். சுண்டக்காவும் மோர் மிளகாவும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கம்பக்கூழு குடிச்சிட்டு ஒரு வாய் வந்து நான் மாங்காய் நான் வந்து சாப்பிட போகிறேன். எத்தனை பேர் இதேமாரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு இதுமாரி செஞ்சு நீங்கள் கொடுங்க.